ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் சாதத்தோட சாப்பிட்ற மாதிரி நல்ல டேஸ்ட்டான சொரக்காய் கூட்டத்தை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அரை கிளாஸ் அளவு பாசிப்பருப்பு எடுத்துகிட்டு முன்னாடியே ஊற வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக தேங்காய், கொஞ்சம் சோப்பு சேர்த்துட்டு லேசாக தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு வானல் வச்சுக்கலாம். இல்லை 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சுடானதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1.5 ஸ்பூன் மல்லித்தூள், அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ தான் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க சொரக்காவை இதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அடிப்பிடிக்காத மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. இது கூடவே நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்க அந்த விழுது, ஊற வச்ச பாசிப்பருப்பு 2த்தையும் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது வேகிறதுக்காக 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு மூடி போட்டுருங்க. 20 நிமிஷம் கழிச்சு நல்லா தண்ணியெல்லாம் குறைஞ்சி வந்ததுக்கப்புறம் இறக்குனீங்கன்னா டேஸ்ட்டான இந்த கூட்டி ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.